பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களை துன்பப்படுத்தி உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நம்மை குறித்து நிந்தித்து அவமானமாக அவப்பெயர் உண்டாக்கும் விதமாக நம்முடைய பெயருக்கு நம் நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் விதத்திலே நம்மை குறித்து பொய்யாய் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். உங்களை குறித்து பொய்யானையாக பொய் சாட்சி கூறுகிறவர்களுக்கு விரோதமாக நாம் என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். மாறாக அவர்கள் நம்மை குறித்து தீமையான காரியங்களை பேசுவதற்கும், நம்மை குறித்து பொய் சாட்சி கொடுப்பதற்கும், நம்மை குறித்து அவர்கள் குற்றப்படுத்துவதற்கும் நாம் அவர்களுக்கு வழிவிட வேண்டுமாம். பிரியமானவர்கள், நாம் அப்படி செய்வதனால கர்த்தர் தாமே என்ன செய்வார்? அதற்கு பதில் கொடுப்பார். நாம் போய் நம்மை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, நிரூபிக்க தேவையில்லை. நம்மை குறித்து நாமே போய் நிரூபிக்க வேண்டுவது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா, இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். நம்மளுடைய மாம்சத்துல நாம் இருக்கும் பொழுது நாம் மாம்சீகத்தில் என்ன செஞ்சிருந்தோம்? அதற்கு பதில் சொல்வதற்காக இல்லை. நான் இப்படி பண்ணவில்லை, என இப்படி குற்றப்படுத்துறாங்க, பொய்யா என்னுடைய பேர்ல குற்றப்படுத்துறாங்க, நான் இதை பண்ணவில்லை, நான் இதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நிரூபிப்பதற்காக, நம்மளுடைய நீதியை நாம் சொல்லுவதற்காக என்ன செய்கிறோம்? முற்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிறார், நம்மளுடைய நீதி எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறவர். ஆகையினால அவர்களுடைய குற்றச்சாட்டுதலான வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்மளுடைய காரியங்களையும் கர்த்தர் கவனித்திருக்கிறார். ஆகையினால நம்மை நாமே குறித்து நிரூபிக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நீதிபதி ஒருவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் நீதிபதி. அவருக்கு எல்லா நியாயங்களும் தெரியும். ஆகையினால நம்மளுடைய காரியங்களை மனிதர்களிடத்துல போய் அவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, இவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, நம்ம குறித்து இப்படி கெட்ட பெயர் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காய் போய் நாம் என்ன செய்ய வேண்டாம்? பதில் கூறவே வேண்டாம். நான் அப்படி பண்ணல, நான் அப்படி செய்யல, நான் அதை செய்யல, இதை பண்ணல, அதை பண்ணலன்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம்? நம்மளுடைய நீதியை குறித்து பேச வேண்டாம். சரி, இப்படியாக நம்மை குறித்து குற்றம் சாட்டுறாங்களே, நம்ம பேர்ல இல்லாதவர்களை புறங்கூறுகிறாங்களே, அவ பேர் உண்டாக்குறாங்களே, பொய்யான